வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ரிலீஜியன்ங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. மீ ஐ ப்ரப்போஸ்ட். அவர் வேற சொல்லிட்டு இருந்தாரு, நீ தயவு செஞ்சு சினிமாலும் நடிக்கவில்லையே. இது அவருக்கு இருக்கு. முதல்ல இருந்து கடவுள் ஆண்டவன் அருளால அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் கேட்குறேன், மாதிரி காட்லி ஃபியரிங் அந்த மாதிரியான. ஓகே, வெரி டிவோஷனல் எப்பவுமே மைண்ட்ல இருக்கும். ஓகே. ஆனால் ஓவர் திங்கிங்கும் அதிகமாக ஒரு பக்கம் இதுவும் ஒரு காட்லி இந்த ஒரு சைடு இருக்குன்னா சொன்னீங்க. நான் ஃப்ளைட்டில் போகிறப்பலாம் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன். ஆமாம், நான் நிறைய தனிப்பட்ட முறையில் எப்படி ரொம்ப ஓவர் திங்கிங்களா? ஜெனரலாகவே கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஜாஸ்தி தான். பட் நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ள போனீங்கன்னா ஓவர் திங்கிங் பற்றின அந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் இல்லை சார். பட் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். பட் ஓவர் திங்கிங்னா என்னன்னா சார், இப்போது ஏன்னா அது பல வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய யோசிக்கிறது. இப்போ ஃப்ளைட்டில் நான் போகும்போதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் என்னை இப்படி பார்ப்பாரு. பார்த்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. நான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் ஏதாவது பேசிக்லி நம்ம ஃப்ளைட்டில் இருக்கும்போது இப்போ ஒரு சீன் இருக்குது, அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுனா இப்படி பண்ணலாமா, இல்லை இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக நான் எழுதிட்டுருக்கேன். நான் இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐடியாஸ் எழுதுவேன். அதே ஸோ எனக்கு பேசிக்கலாக நான் ஃபிசிக்கலி ஐடலாக இருந்தால் கூட என் பிரெயின் ஐடலாக இருக்காது. எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே தான் இருப்போம். ஒரு ஷார்ட்டாகவே இருந்தால் கூட ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு இது இப்படி பண்ணியிருக்கலாமா, இது அப்படி பண்ணியிருக்கலாமா, இது பெட்டராக இருந்திருக்குமா, ஒரு 10 விஷயம் யோசிப்பேன். நான் இது இப்போன்னு இல்லை, நான் முந்திலேருந்தே ஸ்கூல்லேயே அந்த ஒரு பேக் பெஞ்சர் இருப்பாங்கல்ல, அதாவது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாமல் 4 கேள்வி கேட்டு ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகரியில் வராது தான் நான். பட் இருந்தாலும் நான் இப்போ கேள்வி கேட்குறேன் அப்படின்னா இது டைரக்டரை இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு இல்லை. எனக்கு அது ஐ ஹாவ் டு கெட் இட் அவுட் ஆஃப் மை சிஸ்டம். நான் இதை கேட்டுறணும். ஒருவேளை இதை கேட்காம விட்டேன்னா, ஒருவேளை கேட்டு ஆமா இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா அதை பண்ணலாம்ல. ஸோ அதனால கேட்காம எதையும் விட்டுறக்கூடாது. அதான் பார்த்தேன், ஏசி சவுண்டு உள்ள வருமா, இந்த நாய்ஸ் கேட்குமா, ஆங்கிள் கரெக்டா இருக்கா. ஆனால் இது ரைட். ஏன்னா நான் மைண்ட்லேயே வச்சுட்டு தான் அது இன்னும் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அண்ட் அதான் அது பேசிட்டோன்னா யூ ஃபீல் பெட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு இது. அதனால அந்த வகையான ஓவர் திங்கிங் ஐ திங்க் டு அன் எக்ஸ்டென்ட் இட்ஸ் குட். பட் அது ரொம்ப ஓவராக போகாமலும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எழுதிட்டு இருக்கேன் நீங்களே, வாட் இஸ் தட், ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களா? டைரக்ட் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைரக்ட் பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதுக்குண்டான டைம் நம்மளுக்கு இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஐடியாஸ் ஜாட் டவுன் பண்ணி, இப்போ நான் சொன்னேன்ல சார், மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறதுனால ட்ராவலில் தான் நம்ம நிறைய யோசிக்கிறதுக்கே டைம் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு சில இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் அந்த மாதிரி சிலது எழுதியிருக்கேன். ஐடியாஸ் இருக்கு. Behind Doors Masters Inspire Us with actress Keerthi Suresh. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand.